நானும் கருப்பு, நீயும் கருப்பு. ஆனா குழந்தை மட்டும் எப்படி பப்பாளி கலர்ல செக்கச்செவேன்னு பிறந்திருக்கான் என்று சந்தேகத்தில் வந்த பிரச்சனையில் 4 மாத குழந்தையை கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து அடித்து கொன்ற சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் விசாரணையில் இதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்தான் சந்திரசேகர். இவர் கோவையில் பேக்கரி ஒன்றில் வேலை பார்த்தபோது மஞ்சுளா என்ற பெண்ணோடு காதல் ஏற்பட்டுள்ளது. மஞ்சுளா கோவையில் உள்ள ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்து வந்துள்ளார். இருவரும் காதலித்து கொண்டு இருந்தபோது மஞ்சுளா கர்ப்பமடைந்தும் இருக்கிறார். இதையடுத்து இருவரும் திருமணம் செய்தும் கொண்டனர். மஞ்சுளாவுக்கு கடந்த 4 மாதத்திற்கு முன்பு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. இந்த நிலையில்தான் திடீரென கணவரான சந்திரசேகருக்கு தன் குழந்தை சிவப்பாக இருப்பதால் சந்தேகம் எழுந்துள்ளது. நாம் இருவருமே கருப்பாக இருக்கையில் குழந்தை மட்டும் எப்படி சிவப்பாக இருக்கிறான் என்று மனைவியான மஞ்சுளாவிடம் கேட்டிருக்கிறார். இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் 4 மாத குழந்தையை மஞ்சுளா தரையில் தூக்கி போட்டு அடித்துள்ளார். இதேபோல கணவரான சந்திரசேகரும் குழந்தையை கீழே தூக்கி போட்டு அடித்துள்ளார். பெற்ற மகன் என்றும் பிஞ்சு குழந்தை என்றும் பாராமல் இருவரும் மாறி மாறி அடித்துள்ளனர். இதில் அந்த குழந்தை துடிதுடித்து உயிரிழந்துள்ளது. இதையடுத்து யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை சந்திரசேகரும் அவரது தாயும் சேர்ந்து புதைத்து விட்டனர். முன்னதாக மஞ்சுளா வீட்டை விட்டு சென்றதோடு தலைமறைவாகினார். இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து சந்திரசேகரை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. அப்போது சந்திரசேகர் போலீசாரிடம் கூறியது என்னவென்றால், மஞ்சுளாவிற்கு தென்காசியை சேர்ந்தவருடன் பழக்கம் ஏற்பட்டது என்றும் அவருடன் தான் மஞ்சுளா ஓடிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். இதையடுத்து தென்காசி சென்று மஞ்சுளாவை போலீசார் கைது செய்தனர். அப்போது மஞ்சுளாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருப்பதும் அவரது உண்மையான பெயர் ஷாலினி என்பதும் தெரிய வந்துள்ளது. ஷாலினிக்கு முதலில் நாகர்கோயிலை சேர்ந்த ஒருவருடன் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. அந்த கணவரை அப்படியே விட்டுவிட்டுதான் கோவையில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். அப்போதுதான் பேக்கரியில் வேலை பார்த்த சந்திரசேகருடன் அறிமுகம் ஏற்பட்டு இருக்கிறது. அப்போது அவரிடம் தான் நர்ஸாக பணிபுரிந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து தான் சந்திரசேகரும் மஞ்சுளாவிற்கும் திருமணம் நடந்துள்ளது. இதையடுத்து தான் 3வதாக தென்காசியை சேர்ந்த நபருடன் மஞ்சுளாவுக்கு காதல் ஏற்பட்டுள்ளது. தென்காசியை சேர்ந்தவருடன் அவர் அடிக்கடி பேசியும் வந்துள்ளார். இந்த நிலையில்தான் குழந்தையும் சிவப்பாக பிறந்ததால் சந்தேகமடைந்து மஞ்சுளாவிடம் கேட்டிருக்கிறார் சந்திரசேகர். இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சண்டையில்தான் குழந்தை கொல்லப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.